வணக்கம். இவங்க பேர் பாலகும்ப குருமணி. இவங்க ஜப்பான் டோக்கியோ நகரத்திலேருந்து வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழர்கள் கலாச்சாரத்தாலும் தமிழ் சித்த கலாச்சாரத்தாலும் ஈர்க்கப்பட்டு நம்ம தமிழகத்தில் இருக்க கோயில்களில் 50க்கும் மேற்பட்ட கோயில்களில் வந்து யாகம் மற்றும் பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது யார் தலைமையில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம புலிப்பாணி ஆசிரமம் சீர்வல ஸ்ரீ சிவானந்த புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் தலைமையிலையும் ஜப்பானில் இருக்கக்கூடிய பேராசிரியர் மற்றும் ஆன்மீக ஆசான் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் அவருடைய தலைமையில் இவர் சிவ ஆதீனம் பாலகும்ப குருமணி இவர் பேர். இவரோட சிஷ்யர்கள் கிட்டத்தட்ட ஒரு 120 நபர்கள் ரொட்டேஷன் முறையில் இவங்க வந்து இங்கே வந்து தமிழகத்தில் இருக்க கோயில்களில் வந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் யாகங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. உலக நன்மை வேண்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து உலக நன்மை வேண்டி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து நமக்கு சிறப்பான ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அது சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க ஜப்பானிகள் வருகைக்காக. அதுக்கு வந்து போயிருந்தோம். அதுக்கு நம்ம எல்லோரும் ஜப்பானிகள் சார்பாக வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம முதல்வர் ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து மென்மேலும் இந்த மாதிரி ஆலயங்களில் சிறப்பு யாகங்கள் மற்றும் பூஜைகள் செய்கிறதுக்கு சிறப்பாக எங்களுக்கு ஏற்பாடு செய்து தருமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.